தீக்க வாங்காதவங்க கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கங்காம என்ன தீக்க அதை நீங்கள் வாங்கிட்டீங்களா? சொக்கலிங்கையாட்ட வாங்க, சொக்கலிங்கையாட்ட வாங்கிட்டீங்க. ஆமாம்மா. தீக்கை தீக்கை அப்படின்னா தீக்கையில் 3 வகை இல்லைங்களா? சமயம், விசேடம், நிர்வாணம், அப்புறம் ஆச்சாரிய அபிஷேகம். அது தனி 3 வகையான தீக்கை. என்னென்ன தீக்கை அப்படிங்கிறது இதில் சொல்லப்பட்டிருக்கு. தீக்கை அப்படிங்கிறது பொருள் என்னென்னா அஞ்ஞானத்தை கெடுத்து ஞானத்தை கொடுப்பதுன்னு அர்த்தங்க. தீக்கை அப்படின்னா அஞ்ஞானத்தை கெடுத்து ஞானத்தை கொடுத்தல் அப்படிங்கிறது தீக்கை. விரும்பிய மந்திராதிகாரம், அர்ச்சனா அதிகாரம், மேமும் யோகாதிகாரம் என சமய விசேடம் வரும் பொருவில் நிருபானம், மந்திரங்கள், பதங்கள், வண்ணங்கள், புவனங்கள், தத்துவங்கள், கலைகள், இறங்கு அடைவில் தொகை 11, 81, 51, 224, 66, 5 பரந்த நெறி 6 வகையும் ஒருவி நினைவு அறிதாம் பரபதத்துள் உயிர் விரவ பயிற்றும் அன்றே. விரும்பிய மந்திர அதிகாரம் அப்படிங்க. அர்ச்சனாதிகாரம் தீக்கையில் சமயம், விசேடம், நிர்வாணம் என 3 வகைப்படும். விரும்பப்பட்ட மந்திரங்களை கணித்தற்குரிய உரிமை பெறுதல் சமய தீக்கை. சமய தீக்கை எதுக்குன்னா மந்திரங்கள் அதாவது மந்திரம் சொல்கிறதுக்கு ஒரு உரிமை பெறுவது. ஒரு லைசன்ஸ் வாங்குறது மாதிரி, வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு லைசன்ஸ் வாங்குற மாதிரி, சைவ சமயத்தில் பணி செய்கிறதுக்கு, புலவர பணி செய்கிறதுக்கு, மலர் தொடுத்து சாமி கொடுக்கறது, அபிஷேகத்துக்கான பொருள்களெல்லாம் எடுத்து கொடுக்கறது, இது எல்லாத்துக்குமே நமக்கு சமய தீக்கை வாங்கியிருக்கோம். அதான் திருமேனி தீண்டு வழிபாடு செய்வதற்குரிய உரிமை பெறுதல் அர்ச்சனாதிகாரம், அக வழிபாடு யோக அதிகாரம் செய்யும் உரிமை பெறுதல் 2 விசேட தீக்கை அப்படின்னு. அதாவது திருமேனியை வச்சு வழிபாடு செய்கிறது, சிவலிங்க திருமேனியை வச்சு நம்ம தினசரி பூஜை பண்ணுறது, அதான் விசேட தீக்கை அப்படின்னு பேர். விசேட தீக்கை வாங்கியாச்சுன்னா ஒரு நாள் கூட தவறாமல் நம்ம பூஜை செய்யணும், ஒரு நாள் கூட விடக்கூடாது. சாமி நம்ம கைக்கு வந்தாச்சு அப்படின்னா சாமி நம்ம பட்டினி போடக்கூடாது. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி பூஜை முடிச்சுட்டு தான் சாப்பிடணும், சாப்பிட்டு பின்னாடி பூஜை பண்ணக்கூடாது. இப்படியெல்லாம் பல விதிகள் இருக்குது. மந்திரங்கள் 11, சொற்கள் 81, எழுத்துக்கள் 51, புவனங்கள் 224, தத்துவங்கள் 36, கலைகள் 5 ஆகிய 6 வழிகளாலும் ஆன்மாக்களின் குற்றங்களை நீக்கி நினைத்திற்கரிய மேலான பதவியில் பொருந்துமாறு செய்தல் ஒப்பற்ற நிர்வாண தீக்கையினர். நிர்வாண தீக்கையில் எத்தனை பாருங்க, 6 அத்துவாக்கள் அப்படின்னா, அத்துவாக்கள்லாம் வழின்னு அர்த்தங்க. அதாவது மலத்தை நீக்கக்கூடிய வழிகள். இதெல்லாம் என்னென்ன அப்படின்னா, மந்திரங்கள் 11 மந்திரம், பிரம்ம மந்திரம் 5, சடங்க மந்திரம் 6, மொத்தம் 11 மந்திரம். பிரம்ம மந்திரம் என்ன அப்படின்னா ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். சடங்க மந்திரம் அப்படிங்கிறது சிரசே சிரசு, சிரசாய நம. அது கலா மந்திரம், இது சடங்க மந்திரம் சொல்றேன். ஐயா கண்ணா, ஸ்ரீராம் நல்லா இருக்கிறியா? எப்படி? ரொம்ப மகிழ்ச்சி, நல்லா படி. என்ன கோர்ஸுக்குன்னு? கம்ப்யூட்டர் சயின்ஸா? பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸா? கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். சரி 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 சரி, ரொம்ப மகிழ்ச்சி, நல்லா படிங்க. நல்லா பெரிய ஆளாக வரணும் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில். வாழ்த்துக்கள். சரி சரி, ரைட். இதில் அக வழிபாடு அப்படின்னு சொல்லி இதில் அக வழிபாடு அப்படிங்கிறது இருக்குங்க. ஆமாம், பெரும்பாலும் எப்போ நம்ம பூஜை செய்வதற்கு முன்பாக உள்ளுக்குள்ளே வழிபாடு செய்யணும். வெளியில் என்னென்னலாம் நம்ம அபிஷேகம் பண்ணுறோமோ அத்தனை உள்ளுக்குள்ளே வச்சு சாமியை அதுக்கு பேர் அகப்பூசைன்னு பேருங்க. அகப்பூசை எப்படி பண்ணுறது அப்படின்னா, உள்ளுக்குள்ளே நம்ம இதயத்தில் ஒரு அதாவது 1000 இதழ் கொண்ட தங்க தாமரை இருக்கிற மாதிரி பாவனை செஞ்சு, அந்த தாமரையில் சாமி எழுந்தருள் செஞ்சு சாமிக்கு மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அப்புறம் அபிஷேகமெல்லாம் செய்கிறத அகப்பூசைன்னு பேருங்க. நம்ம அகப்பூசை செஞ்சுட்டு அதற்கு பிறகு
இந்த சாமியை எங்கே கொண்டு வந்து பீடத்தில் கொண்டு வந்து நம்ம திருமேனியில் ஆவாகனப்படுத்தணும். திருமேனியில் கொண்டு வந்து ஆவாகனப்படுத்தணும். அப்புறம் தான் மீண்டும் நம்ம இந்த திருமேனிக்கு அபிஷேகம்லாம் பண்ணணும். இப்போ ரெண்டு பூஜை வந்து ரெண்டு பக்கம் செய்யணும். உள்ளுக்குள்ளே செய்யணும், வெளியிலையும் செய்யணும். அதுதான் வந்து நிறைவான பூஜைங்க. ஆமாம். அப்படி வந்து நம்முடைய மலங்களை நீக்குவதற்கு அதெல்லாம் வந்து மந்திரங்கள் 11, சொற்கள் 81. 81 சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுத்துக்கள் 51. அதான் 51 அக்கரக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க. உமையம்மையை சொல்லுகின்ற பொழுது 51 அட்சரங்களுக்கு உரிமையுடையவள் யார்? உமையம்மை. அதான் திருக்குறள் தொண்டாயன புராணத்தில் உமையம்மை பூஜை பண்ணதை பார்த்து 51வது பாட்டில் வரும். அது அப்படி அமைஞ்சிருக்கு. ஆமாம். எண்ணில் ஆகமும் இயம்பியறைவர் தாமிரம்பும் உண்மையாவது பூசணை என உரைத்தருள அனலாரை அர்ச்சனை செய்து ஆதரித்தால் பெண்ணின் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து இல்லையா? அப்படின்னா 51வது பாட்டில் வந்திருக்குது. அதுங்க எழுநி வச்செல்லாம் சேக்கல பெருமான் பாடலை, அப்படி பாடிட்டு வந்தார். அது அப்படி அமைஞ்சது. அதுதான் பெரிய சிறப்பு. அப்போ சமய தீக்கை சரியைக்குரியவர் முதல் சக்தி நிபாதமான மந்ததரம் என்ற நிலையில் சிவபெருமான் முதன்மை உணர்வார். சிவமூல மந்திரமாக 5 எழுத்தை தூலமாக கணிக்கும் உரிமையும் சைவ சமய நூல்களை ஓதி உணரும் உரிமையும் உடையவர். விசேட தீக்கையில் வந்து கிரியை யோகம் கிடைக்கும். அதாவது விசேட தீக்கை பெற்று சிவலிங்க மூர்த்தி எழுந்தருளி வித்து ஆன்மார்த்த பூஜை செய்வது, அகப்பூசை புறப்பூசைகளோடு யோக முறையும் சேர்ந்து அமையும். விசேட தீக்கை மந்த சக்தி நிபாதத்திற்கு உரியதாய் கிரியை தந்து பின் அது வழியாக தீவிர சக்தி நிபாதத்தை உண்டாக்கி யோகத்தையும் தரும். இவர்கள் வந்து மந்திரம், சிவபூஜை, யோகம் ஆகிய மூன்றிற்கும் உரியவர் அப்படின்னு சொல்கிறார். நிர்வாண தீக்கை அப்படிங்கிறது தீவிரத சக்தி நிபாதம் உடையவர்களுக்கு உரியது. ஞானத்தை தருவது, முக்தியை கொடுப்பது சத்தியோ நிர்வாணம் எனப்படும். அதாவது நிர்வாண தீக்கையில் வந்து 2 இருக்குதுங்க. சத்தியோ நிர்வாண தீக்கை, இன்னொன்று அசத்தியோ நிர்வாண தீக்கை. நிர்வாண தீக்கைன்னு என்னென்னா சக்தி நிபாதம் இறைவனுடைய திருவருள் சக்தி பதிந்தவர்களுக்கு தான் அது சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் சொல்லக்கூடாது. அந்த சக்தி நிபாதம் உடையவர்களுக்கு ஞானத்தை தரும் அந்த தீக்கை வாங்கினா மீண்டும் அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? நல்ல ஞானம் கிடைக்கும். அப்பொழுதே முக்தியை கொடுப்பது சத்தியோ நிர்வாணம். கொஞ்ச நாள் கழித்து முக்திக்கு போகிறது அசத்தியோ நிர்வாணம். ஆமாம். உடனடியாக வெட்டான் சாமன் அப்படின்னு சொல்லி விறகு வெட்டி இல்லைங்களா, தில்லையம்பதியில் உமாதி சிவாச்சாரியாருக்கு அமுது செய்கிறதுக்கு, அந்த சாமிக்கு நிவேதனம் செய்கிறதுக்கு விறகு வெட்டுற வேலை தான் அவருக்கு. வெட்டான் சாமன் அவருக்கு தீக்கை வாங்கணும்னு ஆசை. குருநாதர்கிட்ட போய் கேட்க முடியாது. கேட்டால் ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே ரொம்ப ஒரு வருத்தப்பட்டு கூத்தப்பெருமான்ட்ட விண்ணப்பம் வைக்கிறார். மாதிரி எனக்கு முக்தி, எனக்கு வந்து தீட்சை கொடுக்கணும் சாமி அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் வைக்கின்ற பொழுது சாமி என்ன பண்ணுறாரு? ஒரு கைச்சீட்டு கொடுக்குறார். யாருக்கு? உமாதி சிவாச்சாரியாருக்கு. பெற்றான் சாமனுக்கு பேதமர முக்தி கொடு அப்படின்னு சொல்லி கீழே தில்லை சிற்றம்பலவன் சொல்லி கையெழுத்து போட்டிருக்கிறார். அது ஓலைச்சோடி பார்த்துட்டு அவர் வந்து சரி பெற்றான் சாமனை அழைச்சி அவர் வந்து அவருக்கு தீட்சை பண்ணி வைக்கிறாரு. தீட்சை பண்ணி வச்ச உடனேயே அவர் வந்து திருவடி அடைஞ்சிடுறார். அதுக்கு பேர் சத்தியோ நிர்வாண தீக்கை. அவ்வளோ பக்குவமாக இருந்திருக்கிறார். எடுத்தோடனே நிர்வாண தீக்கை. சமயம் இல்லை, விசேடம் இல்லை, நிர்வாணம். அந்த பக்குவங்கிறது குருநாதர் என்ன வேணாலும் சொல்லலாம். நமக்கு ஏனுங்க சாமியே ரெக்கமெண்டேஷன் சீட்டு கொடுத்துருக்காரு. சைவத்தில் 1, வைணவத்தில் 1. இந்த சைவத்தில் 1, இதில் சாஸ்திரத்தில் 1, தோத்திரத்தில் 1. சைவத்திலேயே 2, சாஸ்திரத்தில் 1, தோத்திரத்தில் 1. இங்கே வந்து சைவ சித்தாந்தத்தில் வருது. இது உமாதி சிவாச்சாரியாருக்கு கொடுத்தது. பெத்தான் சாமனுக்கு பேதமர முக்தி கொடு, தீட்சை கொடுன்னு சொல்லலை, பேதமர முக்தி கொடுன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் அவ்வளோ பக்குவமாக இருக்கிறான்னு அர்த்தம். கொடுத்தோடனே அவர் திருவடி அடைஞ்சிட்றார். அப்போ தான் மனைவி மக்கள் எல்லோரும் வந்து எங்கள் வீட்டுக்காரர் ஏதோ பண்ணிட்டாரு இந்த ஐயர் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லுகின்ற பொழுது தான் அவர் வந்து இல்லை, அவர் பக்குவ நிலையில் இருந்தார், அப்படி பக்குவமாக இருந்ததுனால தீட்சை கொடுத்தோன்னே முக்தி அடைஞ்சிட்டாருன்னு சொல்லுகின்ற பொழுது வேற இன்னொருத்தருக்கு அதே மாதிரி கொடுக்க சொல்கிறாங்க. அந்த கூட்டத்தில் பார்க்குறாரு, ஒன்று கூட தேடுற கேஸ் இல்லை. யாருக்கு கொடுக்க முடியும்? பக்கம் இருந்தால் தானே கொடுக்க முடியும். அதனால் யாருக்கு கொடுக்கல. அவதான் ஒரு முள்ளு செடி ஒன்று இருக்கும். அவர் தினசரி பூஜை பண்ணி அந்த பூஜை பண்ண அந்த தீர்த்தத்தை அந்த செடி மேலே ஊற்றிருப்பார். அந்த முள்ளு செடிக்கு பக்குவம் இருக்கிறது அவருக்கு தெரியுது. அந்த முள்ளு செடிக்கு மந்திர உபதேசம் பண்ணுவார். அந்த முள்ளு செடிக்கு அருகே மேலே போகும். அப்போ தான் எல்லாரும் நம்புகிறாங்க. இது பெற்றான் சாமன், அதாவது இந்த
முக்தி பஞ்சாக்கரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா, உணர்த்திய பொருளே உணர்த்திய பொழுதே உணர்த்திய பொருளை உணர்த்திய பொழுதே உணர்த்தியவாறே உணர்ந்து கொள்ளுவது. அதுதான் ரொம்ப முக்கியம். குருநாதர் என்ன நினைச்சு உபதேசம் பண்றாரோ அதை அப்படியே முழுவதுமாக உணர்ந்து கொள்வது. அந்த நிலை பெற்றான் சாமன் அடைந்தான். அதான் சத்தியோ நிர்வாண தீக்கைன்னு பேருங்க. அது இன்னொன்று என்னென்னா அசத்தியோ நிர்வாண தீக்கை. மொத்தத்தில் நிர்வாண தீக்கை அப்படின்னா அவங்க இறைவன் திருவடி அடைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சத்திய நிர்வாணம், சத்தியம் நிர்வாணம், சத்திய நிர்வாணம் என்று சொல்றார். உடம்பு நீங்கும் காலத்து முக்தியை கொடுப்பது அசத்திய நிர்வாணம். மந்திரங்கள் சொன்னோம் இல்லையா, மந்திரம், அப்புறம் என்ன சொல்கிறோம், பதம், இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, மந்திரங்கள் 11 சொன்னோம் இல்லையா. அந்த 11 மந்திரங்கள் ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்தியோஜாதம், 5 பஞ்சபிரம மந்திரம். சடங்கு மந்திரம் சொன்னோம் இல்லையா, அதான் பாருங்க, இருதயம், சிரசு, சிகை, கவசம், நேத்திரம், அத்திரம். இதுதான் சம்ஹிதா மந்திரங்கள்னு பேர். சமஸ்கிருதத்தில் இந்த 11 மந்திரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் இந்த மந்திரம் வருங்க. இதுக்கு பேர் சம்ஹிதா மந்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிரசே நம, சிகாய நம, கவசாய நம, நேத்ரோபிய நம, அஸ்திராய நமன்னு வடமொழியில் சொல்லுவாங்க. இதில் இருதயம், சிரசு, சிகை, கவசம், நேத்திரம், அத்திரம் என்று சொல்லி, அஸ்திராய நம அப்படின்னா அத்திரமாவன 5 எழுத்துமே. நமக்கு அஸ்திரம் என்ன, 5 எழுத்து தான். ஆயுதம் அப்படின்னா நமக்கு 5 எழுத்து தான். அதான் அத்திரம் அப்படிங்கிறது அந்த அஸ்திரம், ஆயுதம். நம்ம பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணணும் முதல்ல. அதுக்கு என்ன சொல்லணும், அஸ்திராயப்பட்டுன்னு தான் சொல்லணும். அஸ்திராயப்பட்டு அப்படின்னா அந்த இடம் சுத்தமாயிடும். ஆமாம், தமிழில் பாருடைய இந்தாய் பறந்தாய் போற்றி. நான் அதே போதுங்களான்னு சொல்லி பொய்யார் வீட்டை கேட்டேன். நம்ம ரொம்ப தமிழில் அப்படியே ஊறி திளைத்தவர் இல்லையா, அதனால் அப்படி கேட்டதுக்கு ஐயா என்ன சொன்னார்னா, அதையும் சொல்லிக்குங்க, அஸ்திராயப்பட்டுன்னு சொல்லிக்குங்க அப்படின்ட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம், அஸ்திராயப்பட்டு சொல்லணும்னு அர்த்தம். அஸ்திராயப்பட்டு அப்படின்னா இட தூய்மைக்கு அஸ்திராயப்பட்டு, பட் அப்படின்னா தூய்மைன்னு அர்த்தங்க. அஸ்திராயப்பட்டு அப்படியே அந்த இட தூய்மை செய்வது. அதில் இருந்தப்புறம் ஐயா சொன்னதுனால நம்ம தொடர்ந்து செஞ்சோம். மந்திரம் என்ன, ஈசானம், தத்புருஷம், அகோர, வாமதேவம், சத்தியோஜாதம். இறைவனுடைய 5 முகங்கள் தான் 5 மந்திரம், வேற ஒன்றும் இல்லை. இருதயம், சிரசு, சிகை, கவசம், நேத்திரம், அத்திரம் இவை 11 சடங்கு மந்திரங்கள். ஈசானம் உலக எல்லாவற்றையும் ஆண்டுபின் அருள் செய்வது, ஆளுதல். தற்புருடனோ தேவருடல், மனிதருடல் முதலிய அந்தந்த உடல்களில் அதிர்ஷ்டித்து நிற்பது. அகோரம்னா கோரமின்மை, சாந்தமாக இருப்பது அகோரம். அது அகோரம். அது இன்னொரு மந்திரம் இருக்குதுங்க. ஏதோ தப்பு செஞ்சுட்டோன்னு வச்சுங்களேன், பூஜையில் இப்போ ஏதோ தெரியாமையோ தப்பு பண்ணிடுறோம். நிறைய தப்பு பண்ண மனசால் செய்வோம், உடம்பால் செய்வோம், இப்படியெல்லாம் நிறைய வாக்கால் செய்வோம். இந்த தப்பெல்லாம் செய்கிறோம் இல்லையா, இதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. அதுக்கு பேர் அகோர மந்திரம்னு பேருங்க. ஓம் கிருதாய ஓம் க்ரூம் கிருதாய அகோராய நம அப்படின்னு சொல்லி வரும். ஓம் க்ரூம் கிருதாய அகோராய நம, அது அகோர மந்திரம் அதுக்கு பேர். அந்த மந்திரம் சொல்லிட்டோம்னா, ஒரு 11 முறை சொல்லிட்டோம்னா, நமக்கு நாம் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு செஞ்சுருந்தா கூட அது சாமி அந்த பிழையெல்லாம் பொறுத்துக்குவாங்க. அதான், ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம மனசாலையாவது செஞ்சு தான் ஆகணும் இல்லைங்களா. கவனம் வேறு பக்கம் போகும். இதெல்லாம் தீர்த்து கொள்வதற்கு அகோர மந்திரம்னு பேர். இறைவனுடைய அகோர முகத்தை வைத்து சொல்லுவது. அகோர முகம்னா சாந்தமான முகம்னு அர்த்தங்க. கோரமின்மை அப்படின்னு என்ன, சாந்தம்னு அர்த்தங்க. ஓம் கிருதாய ஓம் கிருதாய ஓம் க்ரூம் கிருதாய அகோராய நம அப்படின்னு. ஓம் க்ரூம் கிருதாய அகோராய நமன்னு சொல்லி. வாமதேவம் அப்படிங்கிறது அறம்பொருள் இன்பங்களை ஆன்மாக்களுக்கு கொடுக்கும் ஒளிமயமானது என்று சொல்லுது. சத்தியோஜாதம் உடம்பை உயிர்களுக்கு உடனே தோற்றுவிப்பது என்று சொல்றார். இதில் சொற்கள் 81, பிரணவமாகிய ஓம்காரம் முதல் நமோ நம இறுதியாக 81 எழுத்துக்கள், 51 அகாரம் முதல் கூடி காரமுடைய 51 வடமொழி எழுத்துக்களின் அடிப்படையில் அமைந்த கணக்கு அப்படின்னு சொல்றாருங்க. புவனம் 224. ஆமாம், சாந்தி அதீதாயிகளை 15, சாந்திகளை 18, வித்யாகளை 22, பிரதிஷ்டாகளை 56, நிவர்த்திகளை 108, கூடுதல் 224.
தத்துவங்கள் 36, சுத்த தத்துவம் 5, வித்யா தத்துவம் 7, ஆன்ம தத்துவம் 24, கலைகள் 5, நிவர்த்திகளை, பிரதிட்டாக்களை, வித்யாக்களை, சாந்திகளை, சாந்தி அதீதகளை என்று சொல்லி நெறி 6 வகை. 6 அத்வாக்கள் தான் நெறி என்று சொல்லுவது. மந்திரம் 11, சொல்லு 81, எழுத்து 51, புவனங்கள் 224, தத்துவங்கள் 36, கலைகள் 5. இதுதான் வந்து நம்ம அத்துவாக்கள் அப்படின்னு சொல்றது. 6 அத்துவாக்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இதுதான் 6 வழிகள். என்ன 6 வழிகள் எதுக்கு அப்படின்னா நம்முடைய ஆணவத்தை நீக்குவதற்காக. நான் நெறி கிரியை என மறுபும் அவை யாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம் என கிழக்கும் உண்மை சரியை கிரி யோக கிரியை சரியை கிரியா யோக தன்மையோர்க்கு சாலோக சாரூப சாமீப சாரூபங்கள் மறுவியிடும் உயர்ஞானம் 2ஆம் மாறா மலமகல அகலாத மண்ணு போத திருவருளொன்று ஒன்றதனை தெளிய போதும் சிவ ஆகமம் என்று உலகறிய செப்பு நூல் என்று சொல்லி, அதாவது இதில் வந்து 4 சொல்கிறோம் இல்லைங்களா, சரியை கிரியை யோகம் இல்லைங்களா, ஞானம் என்று சொல்லுவது அதனால் பெறக்கூடிய பயன். இந்த 3 இருக்குது, சரியை கிரியை யோகம். அந்த சரியை கிரியை யோகத்தில் நிற்கக்கூடியவர்களுக்கு வந்து முறையே என்ன முக்தி கிடைக்கும் அப்படின்னா, முக்தியிலே 4 வகை இருக்குது. அதாவது என்ன, சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம். சாலோகம் என்று சொல்லுவது சிவன் இருக்கக்கூடிய உலகம், சிவலோகம் போகிறது. சிவலோகம் போய் அங்கே ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம், நம்ம இந்த தொண்டு செஞ்சோன்னா. அதாவது சரியை என்று சொல்லக்கூடிய சரியிலேயே நிற்பவர்களுக்கு சாலோக முக்தி, சிவன் இருக்கக்கூடிய உலகத்துக்கு போயிடலாம். அப்புறம் வந்து கிரியையில் நிற்கக்கூடியவர்களுக்கு சாமீப முக்தி, பெருமானுக்கு பக்கத்தில் போய் தொண்டு செய்கிறது, அருகாமையில் பெருமானுக்கு அருகிலே சென்று தொண்டு செய்வது, அது சாமீப முக்தி. அப்புறம் வந்து யோகத்தில் இருக்கக்கூடிய சாரூபம், இறைவனுடைய உருவத்தை பெற்று, ரூபம்னா உருவம் இல்லைங்களா, பெருமானுடைய உருவத்தோடு நின்று பெருமானை வழிபாடு செய்வது என்று சொல்கிறாருங்க. அதாவது நேற்று ஒருத்தர் இந்த அஞ்சை காலத்தில் முந்தா நேற்று ஒருத்தர் பேசினார், ஒரு பெரியவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்பர் சாமிகள் சரியில் நின்றார், ஞானசம்பந்த பெரியமான் கிரியையில் நின்றார், சுந்தரமூர்த்தி சாமிகள் யோகத்தில் நின்றார், வாதபுரடிகள் ஞானத்தில் நின்றார். அப்போ அப்பர் சாமி ஞானத்துக்கு போகலையா? அவர் செய்த தொண்டு தான் சரியை, அடைந்த நிலை ஞானம். ஞானப்பெருமான் ஞானசம்பந்த பெருமான் செய்த தொண்டு கிரியை, அடைந்த நிலை ஞானம். சுந்தரமூர்த்தி சாமிகள் நின்ற நிலை யோகம், அடைந்த நிலை ஞானம். 4 பெருமக்களும் ஞானம் பெற்றவர்கள். அவர் முன்னாடியே சொன்னேன் நான், அவர் பேசி முடித்தார், அப்போவே சொல்லிட்டேன், யாராவது அப்படியே எந்திரிச்சு போயிடாதீங்க. அப்படின்னா அப்பர் சாமி சரியிலேயே இருந்துட்டார், ஞானசம்பந்த பெருமான் கிரியிலே நின்றார் அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. ரொம்ப பெரியவர், அவர் 85 வயசு. ஆனால் அப்படி பேசுகிறாங்க, நம்ம என்ன பண்ணுறது? ஆதீனத்தில் அவங்களுக்கு ஆதீன புலவர்னு பேருங்க, ஆதீன புலவர்னு பேர். அப்பர் சாமிகள் சரியில் நின்றார்னா, பெரிய புராணத்தில் கடைசி என்ன சொல்கிறாரு? சேக்கிழார் பெருமான் மண் முதலாம் உலகேத்த மண்ணு திரு தாண்டகத்தை புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என புகன்று நன்னறிய சிவானந்தத்து ஞான வடிவே யாகி அன்னலார் சேவடைக்கு ஆண்டர். அப்போ அவர் ஞானம் பெற்று தானே போகிறாரு, அதை சொல்லணுமா இல்லையா? நீங்கள் பாதியை சொன்னால் பாதியை கேட்டு இப்போ மண்டை ஆட்டுறாங்க, கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அவர் பெரியவராக இருக்கிறனால அவரும் விட்டு வெளுத்து வாங்குறாரு. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க, தெளிவாக இருக்கணும். நம்ம எப்பவுமே 4 பேரும் ஞான நிலையில் நின்றவர்கள், செய்த தொண்டு தான் சரியை கிரியை யோகம். 4 பேரும் ஞான நிலை நின்றவர். சரி, அடுத்தது ஞானசம்பந்த பெருமானுக்கு அவர் முக்தி அடைகிற போது என்ன சொன்னார்? ஞானமே நெறிதான் யாருக்கும் நமச்சிவாய சொல்லாம் என்று ஆன சொல் நமச்சிவாய திருப்பதிகத்தை அங்கன் வானமும் நிலனும் கேட்க அருள் செய்து மனத்தில் வந்தோர் ஈனமாம் பிறவி தீர யாவரும் புகுக என்றார் அப்படின்னாரு. அப்போ அங்கேயும் ஞானம் வந்துருச்சா? சரி, சுந்தரருக்கு சொல்லவே வேண்டாம், வெள்ளாணி சருகத்தில் 2வது பாட்டிலே சொல்லிடுறாரு, சிவபோகம்ன்றாரு. அதுக்கு மேலே என்ன இருக்குது? முடிவில்லாத சிவபோகம் முருகி முதிர்ந்து விளைந்ததால் அப்படின்றார். படியில் நீடும் பக்தி முதல் அன்பு நீரில் பனை தோங்கி வடிவு நம்பு யார் ஒரு செம்பன் திருமேனி வனப்பாக கடிய வெய்ய இருவினையின் களையற்றெழுந்து கதிர்பரப்பி முடிவில்லாத சிவபோகம் முருகி முதிர்ந்து விளைந்ததால். அப்புறம் என்ன ஞானம் இல்லாத போச்சாங்க? சும்மா ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுறது, அடிச்சுட்டு போகிறது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. 4 பேரும் ஞான நிலையில் நின்றவர்கள் தான். அவங்க மணிவாசர் ஒருத்தர் தான் ஞானத்தில் நின்றாரு, மற்றவங்கெல்லாம் சரியை கிரி யோகத்தில், இப்படியெல்லாம் பேசக்கூடாது. 16 வகை இருக்குது அதில் ஞானத்தில். அதாவது சரியியல் சரியை, சரியல் கிரியை, சரியல் யோகம், சரியல் ஞானம், கிரியல் கிரியை, கிரியல் யோகம், கிரியல் ஞானம்,
அதே மாதிரி யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகத்தில் ஞானம், ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். எல்லாத்துக்கும் மேலே ஞானம். ஞானம் பெற்றால் மட்டும்தான் இறைவன் திருவடி. இப்போ நாலூர் பெருமக்கள் ஞானம் பெறலையா என்ன? எல்லாம் பெற்றிருக்கிறாங்க. நம்ம பார்க்கக்கூடிய பார்வை சரியில்லை. ஆமாம், நல்லா ஆழமாக பார்க்கறது இல்லை. ஏதோ ஒன்று அடிச்சு விட்றோம், அதையும் கேட்டு கை தட்டுறாங்க. ஆமாம் அப்படின்ட்டு நம்மளும் போயிட்டே இருக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லைங்க. நான் அப்போவே சொன்னேன், ஒருத்தர் பேசுகிறது மறுத்து சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எல்லாரும் அதே அப்படியே நினச்சிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அப்பர் சாமி சரியில்லையே நின்றாரா? அப்படியெல்லாம் கிடையாது. நான் நெறி அப்படின்னார். கிரியை என மறுவும் அவை யாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம் என கிழக்கும் உண்மை சரியை கிரியா யோக தன்மையோர்க்கு சாலோக சாமீப சாரூபங்கள் மறுவியிடும் உயர்ஞானம் இரண்டும் மாற மலமகள் அகலாத மண்ணு போத திருவருள் ஒன்றதனை தெளிய போதும் சிவ ஆகமம் என்றுலகச் செப்பு நூலே என்று சொன்னார். ஞானம் அதாவது சிவ ஆகமங்கள் உலகறிய செப்பு நூலே என்று சொன்னார். கிரியை என்று சொல்லப்படுவன எல்லாம் ஞானம் கிடைத்திருக்க காரணம் என்று ஞான நூல்கள் சிறப்பித்து கூறும். உண்மை சரியை கிரிய யோகங்களின் நெறியில் நிற்போருக்கு முறையே சாலோகம் சாமீபம் சாரூபம் என்ற முக்திகள் கிடைக்கும். இம்மூன்றற்கும் மேலான ஞானம் இருவகைப்படும். ஆன்மாக்களை அனாதியை தலைத்து நீங்காதிருக்கும் ஆணவனத்தை நீங்குமாறு செய்து ஆன்மாக்களிடத்தில் நீக்கமின்றி சேர்ந்திருக்கும் திருவருள் ஞானம் ஒன்று. மற்றொன்று அந்த ஞானத்தை தெளிய கூறும் ஞான நூல்கள் என்று இவ்வாறு உலகினர் அறியுமாறு மெய்ஞான நூல்கள் கூறும் என்று சொல்றார். கிரியை என்றது சிவ தொழிலை குறிக்கும். சிவனை பெருகைக்கு தொழில் சொல்லுகையால் சிவத்தொழில் என்று சொல்றார். சிவனை வழிபடும் முறைகள் கண்மயாகம், தவயாகம், செபயாகம், தியானயாகம், ஞானயாகம் என 5 வகை. யாகம்னா வழிபாடு, வேற ஒன்றும் இல்லை. நமக்கு ஒன்று வழிபாடு தான் இல்லைங்களா? வழிபாடு, திருமுறை ஓதுவது, திருமுறை சிந்திப்பது, அவ்வளோதான். வேற என்ன நமக்கு? வேற அவ்வளோதான். நமக்கு விதிக்கப்பட்டது அவ்வளோதான். அதை செஞ்சாவே போதும். இந்த வழிபாடுகளெல்லாம் கிரியையுடன் சேர்ந்தனவாய் ஞானம் உண்டாதற்கு காரணமாக அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்றார். சரியை முதலிய 4 உபாயச்சரியை, உபாயக்கிரியை, உபாய யோகம், உபாய ஞானம் என்று உண்மைச்சரியை, உண்மைக்கிரியை என்று சொல்லி அதெல்லாம் உலகப் பயனை நோக்கி செய்வதெல்லாம் உபாயம். இறைவனுடைய திருவுருளை நோக்கி செய்வது உண்மை. அதாவது உபாயச்சரியை, உபாய யோகம், உபாய ஞானம் என்று சொல்வது போல இப்படி நம்ம எடுத்துக்கணும். உண்மை ஞானம் 2 வகை. உலகப் பயனை நோக்கி செய்யும் சரியை முதலான உபாயச்சரியை, உபாயக்கிரியை, உபாய யோகம், உபாய ஞானம். திருவருள் துணையாக பத்தி காரணமாக செய்வது உண்மைச்சரியை. இப்படி தான் நம்முடைய நாயன்மார்கள்லாம் செஞ்சது உண்மைச்சரியை. ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசர் எல்லாரும் நின்றது உண்மை நிலையில் நின்றாங்க அப்படின்னு சொல்கிறார். நாவுக்கரசு பெருமான் அவர் செய்த உலகார பணியெல்லாம் தன் பொருட்டு செய்யலை. தன் கடன் அடியானையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னார். அப்படின்னா ஒரு கடமையாக செஞ்சார் அவர். ஐம்பொறி வாயிலாக சிவபெருமான் திருவுருவத்தை புறத்தொழிலால் வழிபடுதல் உண்மைச்சரியை அப்படின்னார். ஐம்பொறிகளும் மனமும் கூடி புறத்தொழில் அகத்தொழில் இரண்டாலும் சிவபெருமானின் அருவுருவத் திருமேனி வழிபடுதல் உண்மை கிரியையாகும். அகத்தொழிலால் ஒருமை உணர்வுடன் சிவபெருமானின் அருவத் திருமேனி வழிபடுதல் உண்மை யோகம் என்று சொல்றார். உண்மைச்சரியையால் சாலோக பதவி கிடைக்கும். உண்மை கிரியையால் சாமீப பதவி கிடைக்கும். உண்மை யோகத்தால் சாரூப பதவியும் பெறுவர். இச்சரியை கிரியை யோக வழிபாடுகள் ஞானத்தை ஏற்படுத்தும் சாதனங்களாகும். வீடு பேரே உயர்ந்த முக்தி, அதற்குரிய சிவஞானம் ஒன்றே. வீடு பேர் வேணும்னா சிவஞானம் பெற்றா தான் வீடு பேர் கிடைக்கும். வீடு பேர் தான் உயர்ந்த நிலை, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அப்போ வீடு பேர் அடையணும்னு என்ன செய்யணும்? சிவஞானம் நமக்கு கை கொடுணும். அப்போ சிவன் ஞானமே வரல, சரியில்லையே நின்னா எப்படி நமக்கு முக்தி கிடைக்கும்? அப்போ அப்பர்சாமிகள் முக்தி அடையலையே என்ன? அப்பர்சாமிகள் என்ற நிலை ஞான நிலை. சரியை தொண்டு தான் சரியை தொண்டை ஒழிய அடைந்த நிலை ஞானம். அதனால் அது ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம
யோக வழிபாடு, ஞானத்தை ஏற்படும் சாதனங்கள், வீடு பேரே உயர்ந்த முக்திங்க. அதற்குரியது சிவஞானம் ஒன்றே. அது சிவஞானம் பரஞானம் அபரஞானம் என இரு வகைப்படும். அதான் நம்ம ஞான சம்பந்த பெருமானத்தில் பார்க்குறோம் இல்லையா? ஓமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம், அதை பரஞானம் அபரஞானம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி ஆன்மாவின் பரஞானம் ஆன்மாவின் மலையிருளை நீக்கும் திருவருளாகும். அது பதிஞானம் என்று வழங்கப்பெறும். அத்திருவருளை பெறுவதற்குரிய வழியை காட்டும் உயர்ந்த நூல்கள் அபரஞானம். பரஞானத்தின் பயன் பரமுக்தி, அபரஞானத்தின் பயன் அபரமுக்தி. அபரஞானம்னு என்னன்னா நூல்கள் வாயிலாக நம்ம கற்கக்கூடியது, வேற ஒன்றும் இல்லை. அபரஞானம்ங்கிறது நூல்கள் வாயிலாக. பரஞானம் என்று சொல்லுவது இறைவனை நமக்கு உணர்த்துவது. திருவருள் ஞானமாவது முதலிகள் மூவர் காரைக்கால் அம்மையார் முதலாயினருக்கு உண்டாகிய ஞானம். சிவாகமங்களை ஓதி அறிந்து வருகிற ஞானமாவது ஸ்ரீ நந்தி தேவநாயனார் முதலாயுள்ள சமய குருவருக்கு உண்டாகிய ஞானம் என அறிக என்று சொல்லி மதுரை சிவபிரகாசர் உரை சொல்லியிருக்கிறார். சிவாகமங்களை ஓதி அறிந்து வருகிற ஞானமாவது நந்தி தேவநாயனார் முதலாய சமய குருவருக்கு உண்டாகிய ஞானம் என்று சொல்றாரு. நூலினுடைய மரபும் பயனும் சொல்லியிருக்கார் 11வது பாட்டில். நூலினுடைய மரபும் பயனும் சொல்றார். தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினர். பின்பு அவர் முதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர். மற்றவர்கள் திருவடிகள் போற்றி விளம்பிய நூல் அவை இரண்டும் விரும்பி நோக்கி கருத்தில் உரை திருவருளும் இறைவன் நூலும் கலந்து பொது உண்மையென கருதி யானும் அருத்திமிக உரைப்பன் வளர் விருத்தம் நூறும் ஆசில் சிவப்பிரகாசமாகும் என்றே. அது தெரித்த குருமுதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினர் அப்படின்னார். பலராலும் விளக்கமாக கூறப்படுகின்ற புறச்சந்தானத்தின் முதல் குருவராகிய மெய்கண்டார் மேலான சிவஞான போதத்தை அருளி செய்தார். அவர் செய்த நூல் என்ன? சிவஞான போதம் இல்லைங்களா? தெரித்த குரு முதல்வர் யாரு? மெய்கண்டார் தான். நமக்கு சைவ சித்தாந்தத்தில் நமக்கு இந்த மண்ணுலகத்தில் புறச்சந்தானத்தில் முதல் குறவர் மெய்கண்டார். அப்படி சிவஞான போதத்தை அருளி செய்த அவருடைய மாணாக்கரான அருளந்தி சிவம் சிவஞான சித்தியார் என்ற நூலை விரித்துரைத்தார். இல்லை என்னன்னா ஒரு வேடிக்கை, அவர் புதல்வர் சொல்லியிருக்கார் பாருங்க. அப்பாவுக்கு வயசு 3, பிள்ளைக்கு வயசு 60. இதுதான் சைவ சித்தாந்தம். அவங்க அப்பாவுடைய குருநாதர், அதாவது மெய்கண்டாருடைய அப்பாவுக்கே குருநாதர் அருளந்தி சிவாச்சாரியார். அப்பாவுக்கே குருநாதர், இவர்கிட்ட எப்படி இருக்கிறாரு? சீடராக இருக்கிறாரு. அதான் பெரிய வேலை. ஆமாம், அவர் 60 வயசுக்கு மேலே இருக்கு, இவருக்கு 3 வயசு. இவர் குருநாதர். அவர் புதல்வர். எப்பவுமே குருநாதர் அப்பா, சீடர் எவ்வளோ வயசானாலும் புதல்வர் தான், மகன் தான். ஆமாம், அது 10 வயசு குழந்தை நம்ம குருநாதராக இருந்தாலும் சரி, நமக்கு 90 வயசாக இருந்தாலும் சரி, அதுதான் அப்பா. 90 வயசு கிழமா இருந்தாலும் சீடர். அதான் இங்கே சொல்கிறது, இந்த பாட்டை தான் சொல்லுது. தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினர். பின்பு அவர் புதல்வர் யார்? அருளந்தி சிவாச்சாரியார் சிவஞான சித்தி விரித்தனர். இந்த சிவஞான போதத்துக்கு விரிநூல் செஞ்சாராம். அப்புறம் என்ன சொல்றாரு? மற்றவர்கள் திருவடிகள் போற்றி. அந்த 2 பேர் திருவடி நான் முதல்ல வணங்கிக்கிறாங்கிறார். யார்? உமாதி சிவாச்சாரியார். யார்? மெய்கண்டாருடைய திருவடி. அதே மாதிரி அருளந்தி சிவாச்சாரியுடைய திருவடி. 2 பேர் திருவடியை வணங்கி விளம்பிய நூல் அவை இரண்டும் விரும்பி நோக்கி. அது 2 நூலையும் நல்லா படிச்சுட்டார். சிவஞான சித்தியாரையும் நல்லா படிச்சுட்டு, அதே மாதிரி சிவஞான போதத்தையும் நல்லா படிச்சுட்டு, அப்படின்னு சொல்ற கருத்தில் உரை திருவருளும் இறைவன் நூலும்னார். கருத்தில் உரை திருவருள்னா திருவருட் பயன். இதுக்கு முன்னாடி நூல் நம்ம படித்தோம் இல்லையா? திருவருட் பயன். இறைவன் நூல்னா மற்ற திருமுறைகள். இறைவன் நூல் அதெல்லாம் இறைவன் ஆகமங்கள் திருமுறைகள் எல்லாமே இறைவன் நூல். மற்ற இறைவன் நூலும் கலந்து 2ஐயும் கலந்து பொது உண்மை என கருதி, பொது அதிகாரம் உண்மை அதிகாரம் என்று கருதி யானும் அருத்தி மிக உரைப்பன். அருத்தினா ரொம்ப விருப்பம்னு அர்த்தங்க. நானும் ரொம்ப விருப்பத்தால் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறார். வளர் விருத்தம் 100ம் ஆசில் சிவப்பிரகாசம் ஆகும் என்று. இந்த 100 பாட்டுக்கு பேர் தான் சிவப்பிரகாசம் என்று சொல்லி சொல்கிறாருங்க. ஆமாம், 100 பாட்டு இதில் இருக்குது. முதல்ல 50 பொதுத்தன்மை, 2வது 50 சிறப்புத்தன்மை. பொது சிறப்பு அப்படின்னு சொல்லி திருவருளையும், அதாவது என்ன சொல்றாருன்னா, திருவருளையும் 2 பேர் திருவடியில் வணங்கி 2 நூல்களை விரும்பி ஆராய்ந்து பார்த்து அடியானுடைய அறிவில் பொருந்திருக்கும் திருவருளையும்
இறைவன் அருளிய ஞான நூல்களின் மெய்ப்பொருளையும் கலந்து பொது என்றும் உண்மை என்றும் இரண்டாக பாகுபாடு செய்து சிறப்பு பொருந்திய விருத்த செய்யுட்கள் நூறாலான சிவப்பிரகாச நூலை வேட்கு மீதியால் செய்வேன். 100 பாட்டுங்க. இதில் தான் 100 பாட்டு செஞ்சேன்னு சொல்கிறார். சிவஞான போதம் முதல் நூல், சிவஞான சக்தி வழிநூல், சிவப்பிரகாசம் சார்பு நூல். திருவங்க தேசியருடைய உரையில் சொல்கிறார். தெரித்தல்லாம் விளக்கமாக கூறுதல் குறித்தோன் கூற்றம் தெரித்து மொழி கிழவி என்று சொல்லி தொல்காப்பியத்தில் சூத்திரங்க. உயர் சிவஞான போதம் என்றது ஏனை 3 பாதத்தை ஆராயும் நூல்களுக்கு மேற்பட்ட சிவஞான போதம் சிவஞான மாபாடியம் என்று சொல்றாரு. சிவஞான போதம் எத்தனை செயல் இருக்குன்னா 112 நூற்பா இருக்கு பாட்டு. அப்புறம் அடிகள் 40, சொற்கள் 26, எழுத்துக்கள் 624. சிவஞான சித்தியார் பரபக்கம் 301 பாட்டுங்க. சுபக்கம் 328 பாட்டு. கூடுதல் செயல் 629. ஏறக்குறைய சிவஞான போதம் ஒரு எழுத்திற்கு சிவஞான சித்தியார் ஒரு பாட்டு. சிவஞான போதம் ஒரு எழுத்துக்கு சித்தியார்ல ஒரு பாட்டு. ஆமா. அதனாலதான் சிவஞான சித்தி விரித்தனர் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. சிவஞான சித்தியை விரிய செய்தார் என்றது ஏது எனில் முழுக்கூறப்பட்ட நூலாகிய சிவஞான போதம் சுருங்கி அத்தம் ஆழ்ந்திருக்கையாலே அச்சிவஞான சித்தியில் சொல்லும் அத்தமும் வீரிய செயல் செய்கையினால் என்று சொல்லி சொல்றாரு. அத்தம்னா பொருள். சிவஞான போதம் சிவஞான சித்தியாராக 2 நூல்களிலும் பொது உண்மை என்ற பாகுபாடு நூல்களில் கூறப்படவில்லை. சிவப்பிரகாசத்தில் தான் பொது உண்மை என்று பாகுபாட்டை ஆசிரியரையே சுட்டி காட்டியுள்ளார். பொது உண்மை என்று சொல்லி ஆசிரியரே சொல்லியிருக்கிறார். சிவஞான சித்தியார் ஆகியவற்றுக்கு உரை எழுதியோர் பொது சிறப்பு என்று பாகுபாட்டை குறித்தனர் என்று சொல்றார். அடுத்து அவையடக்கம். ஒரு 5 நிமிஷம் ஒரு ஓய்வு. இன்னொரு 1 மணி நேரம் ஒரு 1:30க்கு வச்சு நிறைவு செஞ்சுட்டேன். 1:30 வரைக்கும் வச்சு 5 நிமிஷம் நான் எந்திரிக்கிறேன். காலையில் 9:45 வந்து வச்சுங்களா 3 மணி நேரம்.